ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா, அதுக்காக ஸ்பெஷலாக வந்துட்டு ஒரு 4 டிஃப்ரெண்ட் பேப்பர்லேயும் இது மாதிரி பட்ஸ்லையும் வச்சு தான் பண்ண போகிறோம். ஒன்று மட்டும் தான் பட்ஸ், மிச்சம் எல்லாமே பேப்பர்ஸ் தான். அதுக்காக ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் ரெடி பண்ணலாமா? அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது மாதிரி வந்துட்டு ஒரு பட்ஸ் எடுத்துக்கிறேன். 2 சைடு இந்த பஞ்சை மட்டும் கட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிக் வந்துட்டு தேவைப்படும் நெக்ஸ்ட்டோட கிராஃப்ட்டுக்கு வச்சுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் பஞ்ச் வந்துட்டு நான் அந்த கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் உரமாக வச்சுக்கலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணம் இல்லை அது மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. பேப்பர் பிளேட் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 11, 12 இவ்வளோ மட்டும் பிரித்து எடுத்துக்கோங்க. அந்த பட்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே. பெயிண்ட் இல்லாதவங்க நீங்கள் வந்துட்டு ஆரஞ்சு கலரில் ஸ்கெட்ச் இருக்கும் இல்லையா, அது கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா அதில் வந்துட்டு நல்ல கலர் ஆகிடும். ஸ்டிக் வச்சு பண்ணுறத விட கையிலே பண்ணால் ஈஸியாக இருக்குது. அதை வந்துட்டு இப்போ நான் எடுத்துட்டேன். இது மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு காய வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி ஒரு 12 பீசஸ் எடுத்துகிட்டு அதே மாதிரி க்ரீன் கலர் பண்ணி எடுத்துகிட்டேன். அதை வந்துட்டு ஓரமாக காய வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லேஸான இது மாதிரி கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இந்த சைஸில் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். காலியான டேப்போட அந்த இது தான் அது. அதை வந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த சைஸில் இருக்கும். ஓகேவா? இதை வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சைடில் வந்துட்டு ஃபுல்லாகவே இப்போ நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஆரஞ்சு கலர் பட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இது மாதிரி இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. அதாவது பாதி சைஸ் ஓட்ட போகிறோம். ஓகேவா? பாதி கார்ட்போர்டில். ஓகே, இப்போ நான் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிச்சம் இருக்க சைடில் வந்துட்டு நான் வந்துட்டு க்ரீன் கலர் ஒட்டிக்கிறேன். அந்த க்ரீன் கலரை நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சென்டராக வந்துட்டு பட்ஸு பத்தாது. அதனால் அந்த பட்ஸை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சென்டராக என்ன வைக்க போகிறோன்னா இது மாதிரி பீட்ஸ் தான் நான் வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பட்ஸு தான் வைக்கிறதா பிளானு. பட்ஸு வைக்க இடம் பத்தல. அதனால் இந்த மாதிரி பீட்ஸ் வந்துட்டு நான் பிளானை மாற்றிக்கிட்டேன். இது மாதிரி குட்டி குட்டியாக பீட்ஸை வந்துட்டு சைடில் ரவுண்டாக வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு சென்டராக சக்கரை வைக்கணும் இல்லையா, அதுக்காக குட்டி அந்த கம்மோட மூடி இருக்கு இல்லையா, அந்த சைஸில் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு சக்கரை வரைஞ்சிட்டு சென்டராக ஒட்டிட்டேன். அவ்வளோதான், க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு இண்டிபெண்டன்ஸுக்காக ஸ்பெஷலாக கையில் கட்டுறதுக்கான ஒரு ப்ரைஸ்லெட் தான். அதுக்காக கட்டுறதுக்காக இது மாதிரி மப்ளர் நூல் நான் க்ரீன் எடுத்துக்கிறேன். க்ரீனு, ஒயிட்டு, ஆரஞ்சு இதெல்லாம் என்ன கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதை வந்துட்டு பேக் சைடில் இது மாதிரி நேராக ஒட்டிக்கிறேன். நீங்கள் பேப்பர் கூட அதுக்கு மேலேயே ஒட்டிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இல்லை டேப் ஒட்டிக்கோங்க. நான் வந்துட்டு டேப் தான் வந்துட்டு ஒட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரில் வந்துட்டு சின்னது 2, ஆரஞ்சு சின்னது 2 ஒயிட் மட்டும் பெருசாக பேக் சைடில் இது மாதிரி ஒட்டிக்கோங்க. டேப்பை ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அதுக்காக. இப்போ க்ரீன் கலரை ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆரஞ்சு கலர் நான் வந்துட்டு கோர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அந்த பெரிய பீட்ஸ் வந்துட்டு ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கோர்த்துக்கிட்டு லாஸ்ட்டாக க்ரீன். ஓகேவா? இதே மாதிரி இப்போ நம்ம ஆப்போசிட்டில் அந்த சைடும் வந்துட்டு கோர்த்துக்க போகிறோம். ஓகேவா? வெளியே பீட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு நாட் போட்டுக்கோங்க அந்த பீட்ஸை ஒட்டி. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த சைடு நான் வந்துட்டு கோர்த்துக்கிட்டே பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கையில் கட்டி பார்த்துடலாமா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கட்டினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக தான் இருக்குது. கட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்க தான் நான் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். இது மாதிரி ஸ்கூலுக்கு வந்துட்டு நம்ம சில்ட்ரன்ஸ்லாம் போனாங்களா, அவங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி கையில் கூட கட்டி விடலாம். பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் பட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த பேப்பரை கூட வந்துட்டு ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் அது மாதிரி ஸ்கெட்சோ இல்லைனா வந்துட்டு பெயிண்ட்டோ பண்ணிவிட்டு இது மாதிரி கட்டிக்கலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ செகண்ட் பார்க்கலாமா? செகண்ட் வந்துட்டு ஃபுல்லாக பேப்பரில் தான் பண்ண போகிறோம். இது மாதிரி நான் ஏற்கனவே 2 வந்துட்டு பண்ணி வச்சுருந்தேன். அது வந்துட்டு மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஏதோ ஃபோனில் வந்துட்டு ஃபுல்லாக டெலீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து நான் பண்ணி காமிக்கணும் இல்லை, எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நான் அதவே வந்துட்டு நல்லா இருக்க பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பின்னுக்கு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பேக் சைடில் இருக்க அந்த அட்டை எடுத்துக்கலாம். அந்த ஹார்ட் அண்ட் ஷேப் நான் கட் பண்ண பேப்பர் வந்துட்டு எடுக்க முடியல, ரொம்பவே வந்துட்டு ஒட்டிக்கிச்சு. நம்ம எடுக்கும்போது கிழிஞ்சிருச்சு வேறு. அதனால் அதை வந்துட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ இதில் வந்துட்டு இந்த அட்டை மட்டும் நல்லா இருக்குது, அதனால இந்த கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு, அதனால் அதை கம் போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த பீஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இது வந்துட்டு ஃபுல்லாகவே நமக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் நான் மறுபடியும் உங்களுக்கு வேறு பண்ணி வேறு காட்டணும் இல்லையா எந்த மாதிரி பண்ணுறதுன்னு, அதனால் அதை ஓரமாக வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டர்ஃப்ளை பண்ணதும் அப்படி தான் வீடியோ வந்துட்டு டெலீட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் எப்படி பட்டர்ஃப்ளைலாம் கட் பண்ணேன் அது மாதிரிலாம் வந்துட்டு சொல்லணும் இல்லையா, தெரியாது இல்லையா. அதனால் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து தான் பண்ணணும். பட் இதில் நல்லா இருக்க திங்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், வேஸ்ட்டாக தான் ஆகும். அதனால் இப்போ இந்த பட்டர்ஃப்ளை எப்படி கட் பண்ணேன்னு சொல்லணும் இல்லையா, அதுக்காக நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன்.
அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். ஒயிட்டு, ஆரஞ்சு, க்ரீன் இல்லை எது வேணால் எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்துகிட்டு இது மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ அதில் பட்டர்ஃப்ளை தான் நான் வந்துட்டு வரைஞ்சி காமிக்க போகிறேன். பென்சிலில் ஃபர்ஸ்ட் இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகே. இது மாதிரி வரைஞ்சிட்டு அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளை கிடச்சிடும். ஓகேவா? ஓகே, பார்த்து இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த வீடியோவில் நல்லாவே பண்ணியிருந்தேன், பட் அது டெலீட் ஆகிடுச்சு. அதுதான் இப்போ காமிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆரஞ்சு கலர் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்னது வந்துட்டு ஒயிட் கலரில் கட் பண்ணிக்கோங்க. அதை விட சின்னதாக க்ரீன் கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் அது வந்துட்டு கார்ட்போர்டு தான் நான் ஒட்டியிருக்கிறது. சின்னதாக மெலிசாக இருக்க கார்ட்போர்டு எடுத்து வரைஞ்சிட்டு நான் அது மேலே பெயிண்ட் தான் பண்ணியிருக்கேன், இங்கு ப்ளூ கலரில். அது மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த மாதிரி கார்ட்போர்டை விட கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கோங்க. நான் சும்மா சாம்பிளுக்கு தான் காமிச்சேன். தீந்துடுச்சு இல்லைனா அதையும் கூட நான் பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி கார்ட்போர்டு இல்லை. பேக் சைடில் இது மாதிரி சின்னதாக வரைஞ்சிக்கோங்க. கார்ட்போர்ட்லேயே வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. பட்டர்ஃப்ளை தான் அதே மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நான் வரைஞ்சி கட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டிக் வந்துட்டு நான் எப்படி பண்ணியிருப்பேன்னு ஒரு டவுட் இருக்கலாம். இது வந்துட்டு நான் பட்ஸில் தான் பண்ணேன். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண கிராஃப்ட்டில் வந்துட்டு பட்ஸை நான் ரிமூவ் பண்ணோம் இல்லையா, சென்டராக இருக்க அந்த ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக்கை வச்சு தான் இந்த கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த ஹார்ட் அண்ட் ஷேப்பு கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆரஞ்சு கலர் பேப்பர் தீந்துடுச்சு, இல்லைனா அதே நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ ஆரஞ்சு, அந்த ஒயிட்டு, க்ரீன் அது மாதிரி ஒட்டிட்டு இது மாதிரி பேக் சைடில் வந்துட்டு ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சென்டரில் வந்துட்டு 3 பீஸு, 2 சைடு வந்துட்டு 2 ஹார்ட் இருக்க மாதிரி இது மாதிரி அந்த ஸ்டிக்கை வச்சு டேப் போட்டு தான் நான் ஒட்டியிருக்கேன் பேக் சைடில். ஓகேவா? டேப் போட்டு இது மாதிரி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம மாட்டி தொங்க விடணும் இல்லையா, அதை வந்துட்டு நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அது வந்துட்டு பேப்பர் தான் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி லென்த்தாக வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி. அதை வந்துட்டு 2ஆக மடக்கிட்டு சைடில் இது மாதிரி மடக்கிட்டேன். ஓகேவா? இது மாதிரி மடிச்சிட்டு தான் மேலே நான் வச்சுட்டு இது மாதிரி அதே டேப் போட்டு தான் நான் ஒட்டினேன். நீங்கள் நூல் இது மாதிரி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். எல்லாமே தெளிவாக தான் வீடியோ பண்ணியிருந்தேன், பட் அது டெலீட் ஆகிடுச்சு. அதனால தான் இது வேஸ்ட் ஆகிடும்னு இதுலேயும் நான் உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு பண்ணி காமிச்சிட்டேன். அதனால் இது தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ்வளோதான். இப்போ ஓகேவா? இப்போ வாலில் மாட்டினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இது மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சிம்பிள். ஃபுல்லாகவே பட்டர்ஃப்ளை ஹார்ட்டு பேப்பரில் தான் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டிக்கு கூட நீங்கள் இல்லைன்னா அதில் தான் பண்ணணும்னு இல்லை, பேப்பரவே கூட நீங்கள் கட் பண்ணி கூட பண்ணலாம், ஒயிட் கலர் பேப்பரில். ஓகேவா? அவ்வளோதான். ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ தேர்டு கிராஃப்ட் தான். அதுக்காக இது மாதிரி கார்ட்போர்டில் வந்துட்டு நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இது மாதிரி இந்தியா மேப் தான் நான் வந்துட்டு வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகேவா? அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா க்யூட்டாக இருக்கும். வரைகிறது கூட ரொம்ப ஈஸி, கட் பண்ணுறது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி கொண்டு வரணும். அதனால் இது மாதிரி நல்லா வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சிசரில் கண்டிப்பாக கட் பண்ண முடியாது. அதனால் இது மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். ஓகேவா? இது மாதிரி ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி தான் இருந்தது. ஓகே, இப்போ இதை வந்துட்டு ஃபுல்லாக நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி சென்டரில் கொஞ்சம் மேலே ஏற்றி ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே ஒரு லைனு, இது மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நான் கம் தான் யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி ஒயிட் க்ளூ எடுத்துகிட்டு மேலே ஃபஸ்ட் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு மேலே மட்டும் ஃபுல்லாகவே கம் அப்ளை பண்ணி, எப்படி ஃபுல்லாகவே தான் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு அங்கே மட்டும் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி ஃபுல்லாகவே அந்த லைனுக்கு மேலே வரைக்கும் இது மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? கேப் விடாமல் நீட்டாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா. ஓகே, அப்ளை பண்ணிட்டு நான் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்காக இந்த ரைஸை வந்துட்டு ஃபுல்லாக அது மேலே தூவி தான் விட போகிறோம். நீங்கள் ஏற்கனவே வந்துட்டு நம்ம பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். நீங்கள் ஏற்கனவே கலர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கலர் பண்ண ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு அந்த ரைஸ் எடுத்து அந்த கம் அப்ளை பண்ணியிருக்கோம்லையே, அது மேலே ஃபுல்லாகவே நான் தூவி விட்டுக்கிறேன். இது மாதிரி தூவி விட்டுட்டு ஃபுல்லாகவே கீழே அந்த 2 கோடு இருக்கு இல்லையா, அதுலேயுமே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஓகேவா? இது மாதிரி ரைஸை வந்துட்டு எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும். இது மாதிரி சாய்ச்சிட்டோன்னா நீட்டாக வந்துட்டு ஒட்டிக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு இதே மாதிரி கீழே 2லேயும் நம்ம பண்ண போகிறோம். ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கையில் பெயிண்ட்டை வந்துட்டு மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணால் கூட நம்ம கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி விட்டோம்னா நிறையா தான் செலவாகும். ஓகே, இப்போ அதே மாதிரி ஃபுல்லாகவே ரைஸ் தூவி நான் காமிக்கிறேன். இது மாதிரி தான் சாய்ச்சிட்டோன்னே மிச்சம் இருக்கிறதுல அந்த மாதிரி கொட்டிவிட்டு அதில் ஒட்டி இருக்கிறது மட்டும் நீட்டாக இருக்கும். இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேலே நான் ஆரஞ்சு கலர் பண்ணிக்கிறேன்.
அந்த லைன் போட்டோம் இல்லையா, அது வந்துட்டு லைட்டாக நம்ம அப்பைக்கு கம் அப்ளை பண்ணனால லைட்டாக அந்த லைன் வந்துட்டு தெரியும். நம்ம ரைஸ் வந்துட்டு ஒட்டிக்கிறதுலேயே கண்டுபிடிச்சிடலாம். அதனால் அதுக்கு மேலே மட்டும் ஃபர்ஸ்ட் லைன் போட்டோம் இல்லையா, அந்த அளவுக்கு நான் வந்துட்டு ஆரஞ்சு கலர் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2வது லைன் போட்டோம் இல்லையா, அதுக்கும் மேலே போட்ட லைனுக்கும் சென்டரில் இருக்க லைன் ஃபுல்லாகவே நம்ம ஒயிட் கலர் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கீழே மிச்சம் இருக்க பிளேஸில் ஃபுல்லாகவே நம்ம க்ரீன் கலர் வந்துட்டு பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக வந்துட்டு இதை பண்ணி முடிச்சுக்கலாம். இதை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. காய வச்சதுக்கப்புறம் சென்டரில் மட்டும் நம்ம சக்கரம் வந்துட்டு வரைஞ்சி கட் பண்ணி அதில் ஒட்டணும். ஓகேவா? ஓகே, அது வந்துட்டு காயிட்டோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். டேப் சைஸ் வச்சு ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த சைஸில் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம சக்கரை வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். நார்மலாக வந்துட்டு நம்ம வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது ஈஸியாக வந்துட்டு வரைகிறதுக்காக சென்டரில் இது மாதிரி டாட் போட்டு மேலே வளைவு மாதிரி போட்டு கிராஸாக 2 கோடு போட்டு அதே மாதிரி 2 போட்டு சென்டராக வரதுக்கு வந்து ஸ்கெச் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். ஓகேவா? இப்போ அதை வந்துட்டு மேலே நான் அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பேக் சைடில் இது மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு சென்டராக ஒட்டிட்டோம்னா க்யூட்டாக வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். கம் லைட்டாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ நான் வந்துட்டு சென்டராக ஒட்டுறேன். ஓகேவா? ஒட்டினதுக்கப்புறம் லாஸ்ட் லுக் இது மாதிரி தான் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக நம்ம இந்தியா மேப் வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ க்யூட்டாக ஒரு பிக் பார்த்துடலாமா? ஓகே, அவ்வளோதான். இந்த பிக் தான். இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக என்ன கிராஃப்ட்னு பார்த்துடலாம். கையில் வந்துட்டு கட்டுறதுக்கு ஒரு பேட்ஜ் தான் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். ரொம்ப க்யூட்டாக. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி நான் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இது மாதிரி வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறேன். சைடில் 2 ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் பண்ணதுக்கப்புறமேட்டு பேக் சைடில் திருப்பிட்டு நம்ம ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப் தான் வரைய போகிறோம். அதுக்கு ஏற்கனவே நான் வரைஞ்சி வச்சுருக்க ஹார்ட்டை மெஷர்மெண்ட்டாக வச்சுட்டு இது மாதிரி வந்துட்டு 2 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஹார்ட்டு போட்டுட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்துட்டு ஒரு 4 ஹார்ட் வந்துட்டு கிடைக்கும் அதை கட் பண்ணும்போது. ஓகேவா? நம்ம 2 மடி தான் மடிச்சிருக்கோம். அதனால் ஒரு பீஸில் 2 பீஸ் கிடைக்கும். ஓகேவா? ஒரு இதை கட் பண்ணோன்னா இப்போ அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அந்த ஹார்ட்டை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு 2 பீஸ் இருக்கும். ஓகேவா? மொத்தம் 4 பீசஸ் கிடச்சிருக்கு. இப்போ அதே மாதிரி நான் வந்துட்டு ஆரஞ்சு கலரில் ஒரு 4 பீசஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் கலரில் ஒரு 4 பீசஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது மாதிரி 3 கலர்லையும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்காக ஆரஞ்சு கலர் நான் வந்துட்டு ஹார்ட்டை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு ஆரஞ்சு கலர் ஹார்ட் எடுத்து இது மாதிரி மடக்கிட்டு ஒட்டுறேன் ஓரத்தில். ஓகேவா? நெக்ஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட ஓரத்தில் இது மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு அதே வந்துட்டு பேப்பர் அதே கலர் எடுத்துகிட்டு மடிச்சுட்டு அதை வந்துட்டு இது மாதிரி ஒட்டிக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி 4 ஹார்ட்டையும் நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு அந்த சைடு இந்த ஹார்ட்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒயிட் கலர் 2 மட்டும் ஒட்ட போகிறோம். ஓகேவா? அதே மெத்தடில் தான் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு ஒயிட்டு ஹார்ட்டு 2 ஹார்ட் மட்டும் ஒயிட் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு க்ரீன் கலர் நம்ம ஒட்ட போகிறோம். அதாவது 4 க்ரீனுமே வந்துட்டு ஒட்டிக்கலாம். அதே மெத்தடில் ஓப்பன் பண்ணி இன்னொரு க்ரீனு ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு க்ரீனு நெக்ஸ்ட்டு அதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு க்ரீனு. ஓகே, மிச்சம் இருக்க அந்த 2 ஒயிட்டையும் இந்த ஓரத்தில் வந்துட்டு நம்ம ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். இதை ஒட்டிட்டோம்னா க்யூட்டாக வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அந்த வீடியோ டெலிட் ஆகிடுச்சு மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ தான் இது. இது மாதிரி எடுத்துட்டோம்னா பார்க்க க்யூட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக இது ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்னு பார்க்கலாமா? இதோட பேக் சைடில் தான் நான் ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா, அந்த இது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் நான் பண்ணதில், அந்த கார்ட்போர்ட் தான் ரவுண்ட் ஷேப்பில் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதோட பின்னாடி வந்துட்டு இது மாதிரி ஒட்டிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சென்டராக சக்கரம் வந்துட்டு ஒட்டணும் இல்லையா, அதுக்கு ஒரு குட்டியாக சக்கரம் வந்துட்டு நான் மேக் பண்ணி வச்சுருந்தோம். அதுலேருந்து எடுத்தோம் இல்லையா, அதுதான் இது. அதை வந்துட்டு இது மாதிரி சென்டராக ஒட்டிக்கிறேன். பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஷீட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி லைன் போட்டுட்டு கட் பண்ணுங்கள். நீட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை எப்படி பண்ண போகிறோன்னு சொல்லி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது நார்மலாக பண்ணி காமிக்கிறதுனால நான் கையிலேயே கட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த சைஸில் ஒயிட் பேப்பர் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு க்ரீனு சின்னதாக மெலிஸாக இது மாதிரி வந்துட்டு அதே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் கூட லைன் போட்டு நீட்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஒயிட் கலரில் ஓரத்தில் இது மாதிரி லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த க்ரீன் எடுத்து ஒட்ட போகிறோம். ஓகேவா? எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன்.
நீங்கள் கரெக்டாக அதே சைஸில் வந்துட்டு பார்த்து பண்ணிக்கோங்க. நான் சும்மா இதை பண்ணி தான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடில் ஆரஞ்சு கலர் ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இதை நான் ஏற்கனவே எடுத்து பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இதை மாதிரி தான் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். கீழே அந்த டிசைன் வரதுக்காக இப்படி தான் நான் கட் பண்ணணும். ஓகேவா? கட் பண்ணிட்டா இது மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் அதையே எடுத்துக்கிறேன். அதை வந்துட்டு பேக் சைடில் நம்ம ஒட்ட போகிறோம். கலர் பார்த்துக்கோங்க. மேலே வந்துட்டு ஆரஞ்சு கலர் இருக்க மாதிரி, கீழே வந்து க்ரீன் இருக்க மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. இது பேக் சைடில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம நேராக இதே மாதிரி ஆரஞ்சு கலர் பார்த்துக்கோங்க மேலே இருக்க மாதிரி. இது மாதிரி வந்துட்டு நீட்டாக ஒட்டிக்கலாம். நமக்கு க்யூட்டாக பேட்ச் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு அழகாக. இப்போ பின் குத்தணும் இல்லையா, ஷர்ட்லலாம் வந்துட்டு குத்தணும் இல்லையா, அதுக்காக நான் வந்துட்டு குட்டி பின் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பின்னை எடுத்துகிட்டு பேக் சைடில் நம்ம குத்த போகிறோம். இந்த மாதிரி நான் வந்துட்டு செஞ்சு காமிக்கிறேன். ஆரஞ்சு கலர் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு உள் சைடு பின் தெரியாத மாதிரி லைட்டாக தெரியணும். இது மாதிரி வந்துட்டு குத்திக்கலாம். ஆரஞ்சு கலர் மேலே வர மாதிரி குத்திக்கோங்க. இது மாதிரி வந்துட்டு முன் சைடு வந்துட்டு லைட்டாக பின் தெரிகிற மாதிரி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்துட்டு வர மாதிரி நம்ம எடுத்து பின் குத்திக்கலாம். அவ்வளோதான், நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். நான் குத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி நம்ம நீட்டாக அழகாக ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகும்போது நம்மளே ரெடி பண்ணி இது மாதிரி குத்தி விட்டோம்னா பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும். இப்போ இப்படி தான் இருக்கணும். முன்னாடி வந்துட்டு பின் லைட்டாக தெரியணும். ஓகேவா? இப்போ நம்ம தேசிய கொடிலாம் குத்தும்போது ஸ்கூலில் குத்திடும்போது நம்ம ஒரு குண்டூசி மாதிரி குத்துவோம் இல்லையா, அது மாதிரி முன்னாடி தெரியும் பார்க்க க்யூட்டாக. ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. செம்ம க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை வந்துட்டு நம்ம மேக் பண்ணுறதும் கூட ரொம்ப சிம்பிள். ஃபுல்லாகவே பேப்பர் தான், பின்னாடி கார்ட்போர்ட் கூட ஆப்ஷனல் தான். அவ்வளோதான். இதுலேயும் வந்துட்டு நம்ம ஒரு 2 பிக் பார்த்துடலாமா க்யூட்டாக? ஓகே, இதில் வந்துட்டு 2, 3 பிக் பார்த்துடலாம். அவ்வளோதான். இது மாதிரி நம்ம மேக் பண்ணி நம்ம சில்ட்ரன்ஸ், அதாவது குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம மேக் பண்ணி குத்தி விட்டோம்னா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்கூலில் போய்லாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் பண்ணி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு 4 கிராஃப்ட்டுமே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த 4ஐயும் நம்ம வந்துட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம மேக் பண்ண பேட்ஜு, அப்புறம் வந்துட்டு வால் ஹேங்கிங், பட்டர்ஃப்ளை வால் ஹேங்கிங், அப்புறம் வந்துட்டு ரைஸ்லேயே ஃபுல்லாக மேக் பண்ண இந்தியா மேப்பு, அப்புறம் வந்துட்டு ஒரு கையில் கட்டுற ப்ரைஸ்லெட். ஓகேவா? பட்ஸில் யூஸ் பண்ணது. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த 4மே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த 4ல் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகேவா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா.